அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதாவது ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதம் பிறக்கும்போது ரிஷபராசியில் செவ்வாய், 2இல் புதன், 3இல் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 4இல் சுக்கிரன், கேது, 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். தனஸ்தானத்தில் புதன் இருப்பதால் வருமானத்திற்கு குறைவில்லை. பண வரவுகள் அதிகமாக இருந்தால் சேமிப்பு செய்ய வேண்டும், திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். கணவன் மனைவியிலேயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஏனென்றால் ராசியில் செவ்வாய் இருக்கிறார். உஷ்ண கிரகம் செவ்வாய். ரிஷபராசி பெண்கள் சூடாக காணப்படுவர். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். சூடாக பேசுவாள். பிபி பேஷண்ட்ஸ் தங்களது உடல் நலனை நன்கு பராமரித்தல் வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். சிலருக்கு தலைவலி, காய்ச்சல் போன்றவை வரலாம். கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். திருமணம் செய்யும் வயதில் பிள்ளைகள் இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். உற்றார் உறவினர் தங்கள் மீது பொறாமை கொள்வர். அவர்களிடம் கவனமாக இருங்கள். யாருக்கும் உதவி செய்யல் வேண்டாம். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு முகம் அழகாக இருக்கும். கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி பெண்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பகுதி. ரிஷபராசி பெண்களுக்கு முகம் அழகு இளமை கூடும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ரிஷபராசி பெண்கள் முகப்பொலிவு கூடும், இளமை திரும்பும். சிலர் அடிக்கடி பியூட்டி பார்லர் சென்று வரலாம். நகைகள், ஆடைகள் சேரும். தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வார்கள். ரிஷபராசி பெண்கள் கவர்ச்சியாக தோற்றமளிப்பர். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். 10இல் ராகு இருக்கிறார். அளவுக்கு மீறிய உழைப்பு. பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்யுதல் வேண்டும். அதே நேரத்தில் 3இல் குரு இருக்கிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் செய்யும் இடத்தில் வேண்டாத விரும்பாத வம்பு வழக்குகள் வரலாம். வீண் பலிகள் வரலாம். பிறர் விஷயங்களில் தலையிடுதல் வேண்டாம். தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நியாயமில்லாத போட்டிகளை சமாளிக்க வேண்டும். கூடிய வரையில் முன் பணம் இல்லாமல் சரக்குகளை கொடுக்கக்கூடாது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை வரலாம். வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்வதை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள். இந்த மாதம் முடிந்த பிறகு வெளிநாடு செல்லலாம். கலைத்துறையை பொறுத்தவரை தற்சமயம் அந்த கிரகம் சரியில்லை. சினிமா நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் குறையலாம். இருக்கின்ற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் கலை நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடு சில திட்டமிட்டிருந்தால் தற்போது தடங்கள் உண்டாகும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுப்பதற்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும். அரசியல் துறை அன்பர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கிரக நிலை சரியில்லை. ஆகவே சற்று கவனமாக இருங்கள். தங்கள் மீது வீண் பழி சொற்கள் வரலாம். தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படலாம். மக்களிடையே செல்வாக்கு குறையலாம். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் தடங்கலாகலாம். ஆகவே அரசியல்வாதிகள் சற்று கவனமாக இருங்கள். மாணவியர்கள் நன்கு படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் அதிகரிக்கும், மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும்.
இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு அதிக உறக்கம் இல்லை. தூங்க சென்றால் உறக்கம் வருவதில்லை. அதிக நேரம் கண் விழித்து இருப்பர். அந்த பழக்கத்தை தவிர்த்தல் வேண்டும். அதைப்போல ரிஷபராசி பெண்கள் சமையல் அறையில் தனியாக பேசுவதை தவிர்த்தல் வேண்டும். கணவருடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது. சட்டி பானையுடன் பேசுதல் கூடாது. தனியாக பேசும் பழக்கத்தை விட்டு விடுதல் வேண்டும். கணவன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும். அந்த பழக்கங்களை ரிஷபராசி பெண்கள் கடைபிடித்தல் வேண்டும். மற்றபடி இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். நல்லவை அனைத்தும் நடக்கும். பிள்ளைகளால் புகழ் பெருமை அனைத்தும் சேரும். கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.